Hello guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Japanese anime series-ஆன Eminence in Shadows Season 1 Episode 7 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொன்னா மத்தவங்க அதை வேற லெவல்ல எக்ஸ்ட்ராடினரியா எடுத்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி மத்தவங்க ஒன்று சொன்னா நம்ம ஹீரோ அதை தப்பா புரிஞ்சுக்கிடுவான். இந்த விஷயத்தை அதுல இன்டைரக்டா காமிச்சிருப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நீங்களுமே கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Eminence in Shadows Season 1 Episode 7. அகாடமில Crimson Knights கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உட்காந்து உள்ள அந்த ஆர்டிஃபேக்ட ரிசர்ச் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோ நினைப்பாவும் நம்ம ஹீரோ சாக்லேட்டியா வச்சிட்டு இருக்கா. லவ் ஃபர்ஸ்ட் சைட்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கூட அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. சரி அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த சாக்லேட் சாப்பிட்றா. அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கையில ஒரு பேப்பரோட வந்துட்டு இருக்கான். என்ன நீ அந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோ கேட்குவோம். இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டா யாரும் என்ன கண்டுக்கிட மாட்டாங்கல்ல. அதுக்காக தான் நேற்று நைட் நம்ம பிடிச்ச அந்த மென் இன் பிளாக் பிரெயின் வாஷிங் ஸ்பெல் அவனை ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு. கரெக்டா அப்படியே ப்ளஸ் தான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஆனா நீ பேசுறது கண்டுக்கிடாம நம்ம ஹீரோ அந்த பேப்பரையே பார்த்துட்டு இருக்கான். போஷின் ஃபெஸ்டிவல்ல அவளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். நீ இதுல கலந்துக்கிட்டான்னு சொல்லுவோம். நீங்க கலந்துக்கிற வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு அடிபட்டுக்கு என்னால முடிஞ்ச கலந்துக்கிட மாட்டோமாப்பா. இது ஓ நல்லது தான். இதை வச்சு நிறைய பொண்ணு உன்னை பார்க்கும். கண்டிப்பா உனக்கு ஒன்று செட் ஆகும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவன் வயிற்றுலயே நம்ம ஹீரோ குத்துறேன். வயிறு திடீர்னு வலிக்குது. எங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ஆர்ஃபன்ஸையும் புவர் சில்ட்ரனையும் அவங்க எடுத்து ட்ரக்ஸை கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டோட நோக்கமே ஷேடோகாரோட நேமை யூஸ் பண்ணி நம்மள வெளியே வர வைக்கிறது தான் அப்படின்னு யோசி சொல்லுவோம். இது எனக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த போஷின் ஃபெஸ்டிவல் சொல்றான். புரியுது மை லார்ட். இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம்டு சைல்டும் இந்த கிங்டம்ல தான் இருக்கான். ட்ரக்ஸ் த கேம் ஆஃப் ட்ரையல். ஒரு நேம்டு சில்ட்ரனை இங்க அனுப்பிக்காங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ பெரிய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசி சொல்லுவோம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த போஷின் ஃபெஸ்டிவலை பத்தி பேசிட்டு கிளம்புறான். ஆனா நியோ வந்துட்டு அந்த கல்ட் ப்ராப்ளத்தை தான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு போறான் போல அப்படின்னு சொல்லி லாட்சாரா எல்லாத்துக்கும் தயாரா ஒரு பதில வச்சிருக்காரு. அவர் உண்மையிலேயே ஜீனியஸ் அப்படின்னு நினைக்கிறா. என்னோட லைஃபோ ஜாலியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட பழைய லைஃபை யோசிச்சு பாக்குறா. இப்போ கிரிம்சன் நைட்ல இருக்க ஒருத்தன் அவளுக்கு லபரா இருந்துட்டு இருக்கான். கல்டாக்டி அதுல சிவரையுமே அந்த மாஸ்டர் மாதிரி மாட்டிருக்காங்க. இப்போ நான் ஷேடோ கார்டன்ல தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. போஷின் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோட சிஸ்டர் கிளார் வந்துட்டு ஒரு பையன் அடிச்சு ஒரு மேட்ச்ல வின் பண்றா. கிளார் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ புரியுது ஐரிசியா இவமல கண்ணா இருக்காங்க அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் பெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அதுல இருக்காங்க. பிரின்சஸ் ஓரியானா தான் எப்போ வின் பண்ணுவாங்க. அவங்க மேல பெட் கட்டலாமா? ஆமா நம்ம சிட்டு என்னதான் ஆனா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் அண்ட் ஓரியானா கிங்டமோட பிரின்சஸ் ரோஸ் ஓரியானா ஸ்கூலோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் நான் இவா தான். எல்லாருமே இவளுக்கு தான் சேர் பண்றாங்க. எனக்கு ஒரு சிங்கிள் பர்சன் கூட சேர் பண்ணல. இந்த ஸ்டேஜை நான் ஏத்துக்கிட்டு வரல. பட் என்னோட ஸ்கில்ஸை காமிக்கிறதுக்கான நேரம் நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தேன். அதை 47 ஸ்கில் வரை எல்லா நிறைய காமிக்க போறேன் அப்படின்னு இப்போ ஃபைட் ஸ்டார்ட்னு சொன்னா அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய் ரோஸை விட ஸ்பீடாம கையில இருக்கிற ஒரு ரெட் கலர் வாய்மொழி ஒன்று பெர்ஃபெக்ட் டைம்ல அவ பார்க்காத நேரத்தில் வாய்க்குல போடுறான். என்ன அது வந்து அப்படி ஸ்பின்னிங்ல போய் கீழே விழறா. வாயில போட்ட அந்த ஃபேக்கான பிளட் துப்பி எஸ் ஒரு பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் இன்சிடென்ட் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வின்னர் பிரின்சஸ் ஓரியானா அப்படின்னு சொல்ல இருக்குல்ல. இது என்ன முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறான். ஓகே தானே ரஃபி கேட்கவும் அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஓரியானா சொல்றா. இன்னும் 46 ஸ்கில்ஸ் இருக்கு நான் காமிச்சிருக்கு அப்படின்னு திரும்பவும் செம ஃபாஸ்டா போய் பெர்ஃபெக்டா அவர்கிட்ட ஆடி வாங்குறான். லைன் சார்ல சுத்திக்கிட்டே போய் விழறா. வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகவோ இது இன்னும் முடியல அப்படின்னு இன்னும் பல தடவை ஆடி வாங்கிக்கிட்டே இருக்கா. பல தடவை கீழே வந்து சேர்த்தா இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காததை பார்த்துட்டு எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறானோட ஒவ்வொரு அட்டாக்கையும் நான் தடுத்து நீ தான் ஆடி வாங்கி கீழே வந்துட்டே இருக்க. ஆனாலும் நீ விட்டு கொடுக்கல. உன்னை நான் குறைச்ச இட போட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஓரியானா இப்போ சீரியஸா அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகுவான். நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திட்டு வின்னர் ஓரியானா அப்படின்னு சொல்ல போது எனக்கு ஏன் தடுத்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறாங்க. மேல ஆடி வாங்க நீ இறந்து போயிருவா. இவ்வளவு நேரம் உயிரோண்டு நீ இருக்குது அதிசயம் தான். ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து ரெஃப்ரி சொல்றான். மேட்ச்ல ஜெயிச்சது நானா இருக்கலாம். ஆனா ஃபைட்டிங் ஸ்பிரிட்ல என்ன விட அவன் தான் ஸ்ட்ராங். சிக் காக்கணும். என்னோட ரெஸ்பெக்ட் உனக்கு எப்பவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஸ் நினைக்கிறா. வர மேட்ச்ல பெட்டிங்க வச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தோத்து போயிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ மூஞ்சி ஃபுல்லா கெட்டு போட்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சரி வந்து கூப்பிடுறா. யார் இந்த பொண்ணு எதுக்கு ஏன்ட்ட வந்து பேசுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போறா. நான் மோஸ்ட்லி ஸ்பாட் ஃபைட் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா நீ திரும்ப ட்ரை பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உனக்கு அதான் குக்கி செஞ்சு எடுத்து வந்தா அப்படின்னு வா கொடுக்கவும் ஒருவேளை என் பேக்ரவுண்ட் கேரக்டர் ஸ்கில்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோவா அதை வாங்கிக்கிறான். நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு வா கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். பாத்தீங்களா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. வைஸ் பிரின்சிபல் லோத்தர் பர்னெட் இப்போ பெஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் ஈவன் போஷன் ஃபெஸ்டிவல்ல கூட ஒரு தடவை வின்னரா இருந்திருக்காரு. நான் இன்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னா இது இவளோட பொண்ணு. சரி பர்னெட் நான் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற மெயின் கேரக்டர்ல இவ்வளவு ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டராகவே இருக்கணும்னா இவங்க விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்புறம் எப்படி இன்வால்வ் ஆன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அடி ரொம்பவும் உடைக்குதா. மறக்காம ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணு சொல்லுவான். ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு அடிப்படலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். என் பொண்ணு எப்போ ஒரு ரிசர்ச்லயே இருப்பா. இப்ப கூட ஆர்டிஃபேக்ட பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கா. அதனாலதான் அவ யார் கூட அவ்வளவா பழகாம வெளியவே போகாம இருப்பா. நீ அவளுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லவும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு காரணமா வச்சு இவங்க கூட நான் இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல ரொம்பவும் ஹாப்பியா இருக்கிறா.
டாக்டரை பத்தி ஏதோ சொன்னா நான் வேணா அவனை போய் பார்க்கவா அப்படின்னு போய் யோசிக்கும் போது அலெக்சியா கூட நம்ம ஹீரோ இருந்திருக்காங்கிற விஷயம் தான் ஞாபகம் வருது. சரி வந்துட்டு அதுல கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. இப்ப அலெக்சியாவை காமிக்கிறாங்க. அவரம்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா. பர்ஃபெக்ட் ஸ்வீட்னஸா இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கதவை தட்டு சவுண்ட் கேக்குது. பார்த்தா சரி வந்து நிக்கமோ என்ன விஷயம் அலெக்சியா கேட்கறா. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வா சொல்ல சரி அலெக்சியாம உள்ள கூட்டிட்டு போறா. அந்த ஆர்டிஃபேக்ட பத்தியான்னு கேட்கப்போ இல்லன்னு வா சொல்றா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் வருது அதை பத்தியான்னு கேட்கவும் செகண்ட் இயர்ஸ்க்கு வேற டேட்ல தான் வரும் அப்படின்னு வா சொல்றா. சரி காஃபில ஒரு விஷயமா சுகரை போட்டு குடிக்கிறா. நீ எப்பவும் இப்படிதான் குடிப்பியா அப்படின்னு அலெக்சியா கேட்கறா. சரி இப்ப என்ன விஷயமா தான் என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி அலெக்சியா கேட்கவும் யாரையாச்சும் லவ் பண்றீங்களான்னு கேட்கவும் அது ஏன் உனக்கு அலெக்சியா கேட்கறா. அது வந்து என்னன்னா நீங்க சிட் கூட இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்குள்ள என்ன எப்படி ஓடிட்டு இருக்குன்னு கேட்கவும் நாங்க பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சொல்ல போனா நாங்க லவர்ஸாவே இல்ல. அது எல்லாமே ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் தான். ரீசன் சொல்லி நான் உன போர் அடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா அப்படியா இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ரெட் கூட நான் இப்பதான் ஃப்ரெண்டா இருக்கேன். உங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சரி சொல்லவோ அப்படியா அப்படின்னு சொல்லி அலெக்சியா ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஆனா அதை வெளிக்காட்டிக்கல. உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு 5 days கழிச்சு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரான். நம்ம ஹீரோ கிட்ட எல்லாருமே ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிடுறாங்க. ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் எப்படி இருக்காங்கிறத சொல்றதுக்காக தான் நம்ம எல்லாரும் எங்க வர வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் எலெக்ஷனை பத்தி பேசுறதுக்காக ஓரியானா நம்ம ஹீரோட கிளாஸ்க்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அங்க இருக்காங்கிறதையும் அவ பாக்குறா. இப்போ ஃபேக்கான ஷேரோகர்னு சொல்லிட்டு தெரியுற அந்த கல்ட் ஆஃப் டியாப்ளஸ் மெம்பரை காமிக்கிறாங்க. ஐபால் மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டிஃபேக்டை வந்து அவன் ஆக்டிவேட் பண்றான். நம்ம ஹீரோட அகாடமிக்கு கீழே தான் இது நடக்குது. நம்ம ஹீரோட அகாடமியை சுத்தி ஏதோ ஒரு பேரியர் ஆக்டிவேட் ஆகுது. பிரின்சஸ் அலெக்சியா இருக்காக வெளியே போயிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அந்த நேரத்துல என் ஸ்கூல் கிட்ட பூட்டி இருக்காங்க. கிளாஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். செக்யூரிட்டி ரொம்ப போய் பார்த்தா செக்யூரிட்டி இறந்து போயிடுச்சா. மேஜிக்கை என்னால யூஸ் பண்ண முடியல. இதை நான் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். வேற யாரும் நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நாங்க தான் ஷேடோ கார்டன் அப்படின்னு சொல்லி சில பேர் கதவை உடச்சிட்டு உள்ள வராங்க. இந்த மொத்த அகாடமியுமே அவங்க சுத்து போட்டுட்டாங்க. மரியாதையா இங்க இருந்து போயிருந்தா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ஓரியானா போய் நிக்கவும் உனக்கு சுச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன். எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும் ஒன்னா வச்சு நான் மத்தவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அட்டாக் பண்ணலான்னு போகும். ஒரியானா மேஜிக் ஆக்டிவேட் பண்ணா அது கேன்சல் ஆயிடுது. இப்போ உனக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேஜிக் இல்ல நான் எது போல ஒரு ஸ்வார வடிச்சாப்ல அட்டாக் பண்ணான்னு போய் லெஃப்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக்க வாங்கிக்கிறான். மேஜிக் எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம ஹீரோவோட ஃபேக்கான பிளட் இது கிடையாது. ஒரிஜினலாவே நம்ம ஹீரோவை வெட்டிட்டான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஓரியானா வருத்தப்படுறா. ஹீரோ உண்மையாவே இப்ப ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிரின்சஸ் ஓரியானா கூட ஃபைட் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ வேற லெவல்ல காமெடி பண்ணுவான். பேக்ரவுண்ட் கேரக்டரா தெரியணுங்கிறதுக்காகவே அவனோட ட்ரைனிங்ல எடுத்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் காமிக்கணும்னு சொல்லி திரும்ப அடிவாங்கி ஃபேக்கான பிளட்டை வச்சு கிரியேட் பண்ணி வேற லெவல்ல சீன் காட்டியிருப்பான். ஆனா இப்போ இந்த கல்ட் ஆஃப் டியாப்ளஸோட ஆளுங்க உண்மையிலேயே நம்ம ஹீரோவை வெட்டிட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பிளட் தான் அது. ஏன்னா அந்த இடத்துல மேஜிக்கை யாராலையும் யூஸ் பண்ண முடியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.